ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 15. எஸ், இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 2 வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போனாலுமே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து பிப்ரவரியில் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் சரி, மார்ச்சில் ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த இயர்லனாலுமே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ், இன்றைக்கி டே 15. இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 3 செஷன்ஸ் முடியுது. ஓகேங்களா? எஸ், இந்த ஒரு 3 செஷன்ஸில் இந்த 15 நாள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல. இதில் வந்து நம்ம இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, சரியாக ஃபாலோ பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ப்ராப்பராக கமெண்ட் பண்ணிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரோத் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வீடியோவில் வந்து பேசிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் டே 16 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய டைம் 7 hours. எஸ், 7 மணி நேரம். 7 ஹார்ஸ்ங்க. நம்ம எடுத்த உடனே 7 hours படிக்கலை, 6 hours, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக ஏற்றி வந்து இப்போ 7 hours. எஸ், இட்ஸ் பாசிபிள். இது முடியாத காரியம்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து சரியாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது முடியாத காரியம் கிடையாது. நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலங்கும் போது 7 hours அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியலாம். ஓகேங்களா? ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுற பிகினருக்கு நான் சொல்ல வர்றேன். ஓகே, பிகினர்ஸ் தான் இவ்வளோ படிக்க சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சார், ஒரு சிலர்லாம் கேட்கலாம், எக்ஸாம் பார்த்தினா அறிவிப்பே வரல, இப்போவே 7 hours படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்ஸ் பார்த்தினா அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ 7 hours படிங்க. ஓகேவா? இந்த ஷெடியூலை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த 7 hours உங்களுக்கு பெரிய மழையாகவே தெரியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா 6 hours படிங்க, 6 மணி நேரம். உங்களுக்கு எப்படி தகுமானதாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்ப்ளிட்டை போட்டுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு 2 hours. எஸ், டெஸ்ட்டுக்கு 2 hours கொடுங்க, அவ்வளோதான். ஈக்குவலாக வந்து எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஈக்குவலாக கொடுத்துட்டோம். ஈக்குவாலிட்டி. டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க, ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க EEE அண்ட் EC டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம அதுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். எஸ், நீங்கள் பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுற பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா 4 hours. எஸ், 4 hours. இதுக்கு மேலே பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸால் படிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுற பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம எதுவும் டைம் ஏற்ற முடியாது. இந்த 4 hours நீங்கள் படிக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய விஷயம் உண்மையிலே. அதை நீங்கள் சரியாக பண்ணிங்கனாலே உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுவே போதுமானது. ஓகேங்களா? 2 hours. நீங்கள் வந்துட்டு செய்கிற விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். அதுதான் அங்கே முக்கியமே தவிர குவான்டிட்டி அதை விடவும் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குவாலிட்டி குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. குவாலிட்டியாக படிக்க வேண்டியது அங்கே அவசியமாக இருக்குது. ஓகேங்களா? எஸ், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3 hours படித்தா போதும். 3 hoursங்கிறது ரொம்ப பெரிய மழையெல்லாம் கிடையாது. தாராளமாக உங்களால் 3 hours படிக்க முடியும். ஓகேங்களா? நோ எக்ஸ்கியூஸ். இங்கே எல்லாருமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸோ எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, 1 hour 30 minutes. அதே மாதிரி இங்கேயும் 1 hour 30 minutes. உங்கள் விருப்பப்படியே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் EEE ஆர் EC டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து நம்ம டெஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். டெஸ்ட்டு வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ், நீங்கள் EEE அண்ட் EC டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நம்ம விரிவாக வந்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். எல்லாத்துலேயுமே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், 1/2 hour ஆட் பண்ண போகிறோம். சார் 10 minutes மட்டும் ஆட் பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் படிக்க வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுற பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய டைம் 7 hours. 7 hours. ஓகே, இப்படி தான் படிப்படியாக தான் ஏற்றணும். ஓகேங்களா? எடுத்த உடனே ஏற்றுனீங்கன்னா அவ்வளோதான், சரி வராது. எஸ், நீங்கள் ஒரு போர்ஷன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கொடுங்க, இன்னொரு போர்ஷன் கோருக்கு கொடுங்க. ஓகேங்களா? ரைட். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டைம் என்ன, 6 hours. உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்மளுடைய சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்ம சைட்டை போய் விசிட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்துட்டு தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறது தான் படிக்கணும்னு வேண்டாம். நான் முதல்ல இது சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் சொல்கிறது காமனாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சைட்டில் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு எது தகுமாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரிஃபரபிள் தான். பட் ஒரு போர்ஷன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்து TRB எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கொடுங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, சார் நான் வந்து கம்பைன்ட் இன்ஜினியர்ஸ் எக்ஸாமினேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ என்ன சார் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படித்தா இன்னொரு நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிங்க. ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
ஸோ இந்த டார்கெட் 50 அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் டிஆர்பி, உங்களுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனுக்கும் சரி, டிஏக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ், நீங்கள் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுற பிகினராக இருக்கீங்கன்னா 4 ஹார்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட டயத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம். இது 4 ஹார்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா கிரேட்டுங்க உண்மையிலே. எஸ், ஒரு போர்ஷன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு அல்லது ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு, இன்னொரு போர்ஷன் கோருக்கு கொடுங்க. ஓகேங்களா, எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிலாக்ஸாக என்ன செய்யலாம், எக்ஸாமை ஹிட் பண்ண முடியும். ஓகே, எஸ், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா 3 ஹார்ஸ் படிங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விடவும் வருஷங்கள் போக போக கூட தான் செய்யும். ஓகேங்களா, ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வயசு ஏற ஏற அதுவும் ஏறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால என்னுடைய பர்சனல் சஜஷன், தயவு செஞ்சு ரீசன் சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்று இந்த தேர்வுக்கு படிங்க, இல்லை இதை விட்டுட்டு போயிருங்க. இதை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு முடியாத காரியம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு வாரம் படிக்கிங்க, 2 வாரம் படிக்கிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுவே இந்த எக்ஸாம்ஸுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் படித்து, இல்லைனா போன டைம் எக்ஸாம் எழுதி 2 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அந்த உறுத்தல் உங்களோட வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு ட்ராப் மாதிரி தாங்க என்ன கேட்டிங்கன்னா. ஓகே, எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வரீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு தான் உள்ளே வரணும். நான் பொதுவாக யாரையுமே வந்து எக்ஸாம்ஸுக்கு படிங்க அப்படின்னு சொல்லி நானாக போய் வானடா யாரையுமே வந்துட்டு படிங்கன்னு சொல்லி மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குங்கிறத காட்டுவேன். மற்றபடி இதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும்னு யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறீங்கன்னு வைங்களேன், ரொம்ப உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு போர்ஷனே வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்குறீங்க, கரெக்டுங்களா? அப்படி கொடுத்து அது பயன் இல்லாமல் போச்சு அப்படின்னா அது உண்மையிலே ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதனால் ஏன்னா ஒரு லைஃப்பில் ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன், நீங்கள் பிகினர் இருக்கீங்கன்னோட ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க, ஒரு 6 மாதத்துக்கு மேலே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஜாப்பில் போய் உட்காந்தாலும் சரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இருக்கவே செய்யாது. ஓகே, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா அது வேறு விஷயம். நிறைய பேர் ரிசைன் பண்ணுறாங்க வேலையை. நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு காக்கா முட்டை படத்தில் வர மாதிரி தான் கடைசியில் என்னடா இது பீட்ஸா நல்லாவே இல்லை, ஆயா சுட்டு தர்ற தோசை நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வருவாங்க. பட் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரே மாதிரி கிடையாதுங்க. ஓகேங்களா, ஒரு சிலர் வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் ஜாப்பை விட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அவங்களுக்கு வேற ஒரு கரியர் வந்து நல்லபடியாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் இது ஒருத்தி இல்லை அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி இது மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, எஸ், உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாமே வருஷங்கள் ஏற ஏற அதிகம் தான் ஆக போகுது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், கரெக்டுங்களா? 2023 கடைசி நாள் இது. எஸ், 15 நாளுக்கான அந்த டார்கெட் 50 வந்து நம்ம முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்டு 2023 நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000+ வீடியோஸ் பக்கமாக போஸ்ட் பண்ணிட்டோம். உண்மையிலே உங்களுடைய ஆதரவுக்கு மிக மிக நன்றி. அண்டு உங்களோட சேர்ந்து நானும் க்ரோ ஆகிட்டு இருக்கேன். என்னை க்ரோ பண்ண உங்களையுமே க்ரோ பண்ணணும்னு சொல்லி தான் இந்த சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க விளையாட்டாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 6383369767. உங்களுக்கு பெய்ட் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், பெய்ட் கோர்ஸ் வாங்கிக்கலாம். எஸ், டெஸ்ட் சீரியஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கான பெய்ட் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு அப்கமிங் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணி, ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 30% வரைக்கும் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த சீசன் 3 சீசன்ஸ் நம்ம இந்த வருஷத்தில் முடிச்சிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர், கரெக்டுங்களா, நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஒரு புதிய அத்தியாயம். நம்ம அதை இதை விடவும் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு தான் நான் இந்த வீடியோ வந்து இப்போது பாயிண்ட் அப் பண்ணுறேன். எஸ், உங்களுக்கும் அதுதான். இயர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றாத வர உங்களுடைய வாழ்க்கை முறை மாற போகிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ இங்கே இயர்ஸ் மாறுறதுனால நம்ம வாழ்க்கை முறை மாறிட போகிறது இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஆழமாக பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த சீரியஸ் உங்கள் லைஃப்பில் இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அதை பதிவு பண்ணுறீங்களோ இல்லையாங்க, நீங்கள் டெய்லி படிக்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டே வாங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம அதை தான் பேச போகிறோம். ஓகேங்களா, நான் சொன்ன இந்த 15 நாள் மினிமமாக சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் படிச்சிருக்கலாம். சிறுதுளி பெருவெள்ளம்னு நம்ம ஏன் சொல்கிறோம், இது எல்லாத்த பற்றியும் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வீடியோவில் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இது ஒரு இன்ஜினியரிங் மாணவனுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும், அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.